விசிகாவின் கட்சி வளர்ச்சியை பார்த்து பிஜேபி பயப்படுதா இல்ல ஆதவ அர்ஜுனுடைய கரிஸ்மாவை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? இப்படி எல்லாம் கிடையாது. நான் திருப்பி சொல்றேனே, விசிகாவுக்கு வேற யார் நானும் துணை போயிச்சு. அதான் எங்க வீட்டுக்கு ரைடு வந்துச்சு. அமலாக்கத்துறை பயன்படுத்தி நடக்கிற வழிப்பறி இது. நீங்க அவங்க சொல்றாங்க, தன்யா ராஜேந்திரன் சொல்றாங்க 30 கம்பெனிகளுடைய அவங்க லிஸ்ட் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல இந்த மிரட்டல் வந்து ஆதவ அர்ஜுன் சாருக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறதா? இருக்கலாம். அவர்கிட்டயும் பணம் பறிக்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க செஞ்சிருக்கலாம். மக்களுடைய செல்வாக்கு படைத்த ஒரு கட்சி காங்கிரஸை விட ஓவர்டேக் பண்ணி இப்ப போயிட்டு இருக்கு. சோ அது திமுக எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னை சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க. இல்ல இது எல்லா தொண்டர்களுக்கும் விழுகிற கேள்விதான். இல்ல சரிதான். அதாவது திராவிட மாடலில் எங்களுக்கு உரிய சமூக நீதி கிடைத்ததான்னு கேட்குறீங்க. இதுவரை கிடைக்கவில்லைன்னு தான் நான் பதில் சொல்லணும். திமுக இன்னும் உங்க கட்சியை ஒரு பவர்ஃபுல்லான கட்சியா பார்க்கலையோ? ஏன்னா கமல்ஹாசனுக்கு சீட் தராங்க, காங்கிரஸ்க்கு அதிக சீட் தராங்க, இத்தனை வருஷமா கூட பயணிக்கிறீங்க. விசிகாவுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம், கூட கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு பொதுமக்களே பேசுறாங்க. சாதி மதம் கடந்து, நிறம் கடந்து, மொழி கடந்து பேசுறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. விசிகா கட்சியை பார்த்து பயப்படுறாங்க, அதனால சீட் கம்மியா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நாங்கள் வாங்குற இடத்துல இருக்கோம், கேட்குற இடத்துல இருக்கோம். ஆனால் கருப்பு பணத்தை மீட்டுட்டு வரோம்னாங்க. வெள்ளை பணம் கூட ஒழுங்கா எவனுக்கும் கிடைக்கல. ஏன்னா 2 கோடி பேருக்கு ஒரு வருஷம் நம்ம எவ்வளவுதான் இப்படி பேசினாலும் ஒரு பிரதமரா உட்கார்ந்துட்டு தானே இருக்காரு. அதுதான் மிஷின்ன்றேன். எப்படி இந்த 2 பேரும் சேர்ந்து வர 15ஆம் தேதி அருண் கோயிலுக்கு பதிலாக ஒரு புதிய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்ப யார் தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் நலன் கருதி யாரை பிரதமராக்கணுமோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டா இருப்போம்னா, இப்போ நாளைக்கு என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மோடிக்கு மீண்டும் சப்போர்ட் பண்ணிட்டு மக்கள் நலன் கட்டி நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒரு சப்பக்கட்டு கட்ட முடியும். பிக் பேங் தமிழ் பிபிடி. பிக் பேங் தமிழ் பிபிடி, பெருவெடிப்பு தமிழ், உலக தமிழர்களின் உயிர் துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் விசிகா மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் அவருடைய அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரைட் நடத்தியிருக்காங்க. அவர் ஒரு என்ன செய்தி குறிப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னா, பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நெருக்கடி கொடுக்குறாங்களா? இல்லை, அவர் ஆதவ அர்ஜுன் எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் எங்கள் கட்சிக்கு வருவதற்கு முன்பே ஒரு தொழிலதிபர். இன்றைக்கும் அவர் தொழிலதிபர் தான். மைக்ரோ ஃபைனான்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கார். அவர் பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ரைடுங்கிறது ஒவ்வொரு முறையும் அவங்க சந்திக்கிறாங்க. சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதத்துக்கு முன்பே ஒரு ரைடு நடந்துச்சு. ஓகே. ரைடு நடந்து ஒன்றும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரில, எதுவும் இல்லை. நேற்றுக்கும் அதுக்கு முதல் நாளும் ரைடு பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. ஏதோ செய்திகள் வருது, யாரோ செல்வராஜ் ஒப்பந்தக்காரருடைய ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு அப்படின்னு செய்திகள் தான் வருதே ஒழிய அவர் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் எங்கள் கட்சியில் சேர்ந்ததுனால தான் அதான் உங்கள் கேள்வின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். துணை பொதுச் செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த நெருக்கடி வந்திருக்கு. ரைட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. இந்த நெருக்கடி இப்போ தான் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ரைடுக்கும் அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கும் எங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சரி. ரைடு 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் ரைடு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒரு முறை 2 முறையெல்லாம் அவங்க வீட்டில் அவர் வீட்டில், அவருடைய மாமனார் வீட்டில், அவர் மார்ட்டின் சார் வீட்டில் ரைடு நடந்திருக்கு. அவருடைய விசிகாவுக்கு வந்த பிறகு தான் ரைடு நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இப்போ அமலாக்கத்துறை ரைடுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, பிஜேபியோடைய ஒரு டூலாக அமலாக்கத்துறை பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் தன்யா ராஜேந்திரன் சொல்லி ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. அவங்க சன் நியூஸில் 2-3 டைம் அவங்களுடைய நேர்காணலில் நான் பார்த்தேன். பேப்பர்லேயும் வந்துருந்துச்சு, நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி ஆட்சி, மோடி ஆட்சி மத்தியில் வந்த பிறகு, ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை பிஜேபி கைப்பற்றிய பிறகு எந்த கம்பெனிக்கு, கார்ப்பரேட் கம்பெனிக்கோ அல்லது ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ரைடு போகிறாங்க, இடி அமலாக்கத்துறை ரைடு போகிறாங்கன்னா
ரைடு எந்த கம்பெனிக்கு போனதோ அந்த கம்பெனிகிட்டேருந்து இவங்க தேர்தல் நிதி வந்து பெரிய அளவில் பெற்றிருக்கிறாங்க. அது தேர்தல் நிதியாகவும் பெற்றிருக்கிறாங்க, பத்திரம் மூலமாகவும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்காக பணமாக இப்படி வாங்கிக்கிறாங்க. இல்லை பணம் வாங்குவதற்காக மிரட்டப்படுகிற ஒரு விஷயந்தான் அந்த இடி ரைடு. அமலாக்கத்துறையை அனுப்பி ரைடு பண்ணி நீ வந்து எனக்கு செட்டில் பண்ணாட்டி நான் உன் மேலே ப்ரொசீட் பண்ணுவேன், வழக்கு தொடுப்பேன், பிரச்சனை பண்ணுவேன் என்று பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சி நலனுக்காக இப்படி வந்து பல கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டுவதும் முதலாளிகளை மிரட்டுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நலன்கிறது அவங்க கட்சிக்கு தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்காகவா? கட்சிக்கு தேர்தலுக்கு செலவழிக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பணத்தை வந்து அப்படி வந்து பறிக்கிறாங்க. பணம் பறிக்கிற செயல் இது. ஒரு வந்து என்னென்னா வழிப்பறின்னு சொல்லுவாங்கள்ல, வழிப்பறி வந்து எப்படி செய்கிறாங்களோ இது ஒரு வழிப்பறி. அமலாக்கத்துறையை பயன்படுத்தி நடக்கிற வழிப்பறி இது. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, தன்யா ராஜேந்திரன் சொல்கிறாங்க, 30 கம்பெனிகளுடைய அவங்க லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க. 30 கம்பெனிகளுக்கும் 30 கம்பெனிகள் அவங்க பிஜேபிக்கு நிதி கொடுத்துருக்காங்க. 100 கோடி, 300 கோடி, 500 கோடி, 1000 கோடின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் இப்படி வந்து நிதி வந்து பிஜேபிக்கு போயிருக்கு. தேர்தல் பத்திரம் மூலமாகவும் போயிருக்கு. அந்த நிதி போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், ஏன் நான் வந்து நிதி கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அதை அதை போய் செக் பண்ணிங்கன்னா நான் நிதி கொடுக்குற தேதிக்கு முன்னாடி என் வீட்டுக்கோ அல்லது என்னுடைய கம்பெனிக்கோ ரைடு வந்திருக்கும். ரைடு வந்த பிறகு தான் நிதி போகுது. அப்போ இப்படி ஒரு வழிப்பறியை பிஜேபி செய்கிறது. அந்த பணம் பறிக்கிற வேலைக்கு அமலாக்கத்துறை துணை போகிறது. இந்த மிரட்டல் வந்து ஆதவர்ஜன் சாருக்கும் விடுக்கப்பட்டு இருக்கிறதா? இருக்கலாம். அவர்கிட்டையும் பணம் பறிக்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க செஞ்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆதாரங்கிறத சொல்லணும்ல. சும்மா போய் ஏன் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி போனாங்க, ஒன்றும் இல்லை, இப்போ ஏன் திருப்பி போகிறாங்க? இல்லை, தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதற்காக பிஜேபி ஒரு டூலாக யூஸ் பண்ணுது அப்படின்னா அது அரசியல் நோக்கத்திற்காகத்தானே இருக்கும். கண்டிப்பாக. அதாவது என்னென்னா அரசியல் நோக்கம்னா இப்போ புதுசாக போணுச்சுன்னா அரசியல் நோக்கம்னு சொல்லலாம். இல்லை, இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியும் இந்த ரைடை வந்து பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி 100 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 2021 100 கோடி கொடுத்துருக்காங்க. சமீபமாகவும் சில பெரிய தொகையை வந்து கொடுத்துருக்குறதா தன்யா ராஜேந்திரன் குறிப்பிடுறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். 100 கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு கொடுத்துருக்கிற கம்பெனி எது என்று அவங்க வெளியிடலை. ஆனால் சொல்கிறாங்க 17 கோடி ரூபாய் ஒரு கம்பெனி கொடுத்துருக்கு. இப்போ இப்படி வந்து மிரட்டுவதை தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கிறது பிஜேபி. அவர்கள் வந்து மிரட்டுவதற்கு ஒரு டூலாக பயன்படுது இடி, அதாவது நம்ம அமலாக்கத்துறை. இல்லை, தேர்தல் சமயத்தில் ரைடு போயிருக்காங்க இல்லையா, விசிகாவின் கட்சி வளர்ச்சியை பார்த்து பிஜேபி பயப்படுதா, இல்லை ஆதவர்ஜனுடைய கரிஸ்மாவை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? இப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன்னே, விசிகாவுக்கு வேறு யார், நானும் துணை போயிடுச்சு, அதான் எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துச்சு. அப்படின்னா தான் நீங்கள் பொலிட்டிக்கல் ரீசன் அங்கே வைக்கணும். புதுசாக நீ வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தானே அது நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது அவர் எங்கள் கட்சியில் கிடையாது. 1 வருடத்திற்கு முன்பு நடக்கும்போது எங்கள் கட்சியில் கிடையாது. பல முறை ரைடு நடந்திருக்கு. ஆதவ் அர்ஜுன் வீட்லேயும் நடந்திருக்கு, அவங்க மாமனார் அவர் மார்ட்டின் சார் வீட்லேயும் நடந்திருக்கு. அப்போல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது. இந்த ரைடுக்கும் அரசியலுக்கும் முடிச்சு போடுவது வந்து தவறானது. தொழில் ரீதியான ரைடு தான்றீங்க. அது தொழில் ரீதியான ரைடா அல்லது பணம் பறிக்கிறதுக்கு பிஜேபி செய்கிற ரைடா அல்லது ஈடிட்ட உண்மையிலேயே ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். ஆனால் நான் தெளிவாக சொல்ல விரும்புவது, இதை வந்து அரசியலில் முடிச்சு போடுவது வந்து தேவையற்றது. திட்டமிட்டு எங்கள் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நினைக்கிற சக்திகள் தான் இப்படிப்பட்ட புரளியை எழுப்புகிறார்கள். இந்த ரைடுக்கும் கட்சிக்கும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள். ஆகவே அந்த ரைடு என்பது இந்த கட்சிக்கு வந்ததுனால தான் என்பதற்காக அல்ல என்பதை தான் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் நிறைய பேட்டியில் ரொம்ப நம்பிக்கையாக பெருசாக பேசுனீங்க. திமுக வந்து எங்களுக்கு 3 சீட் தருவாங்க, 4 சீட் தருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 சீட்டு தந்திருக்காங்களே, ஏன்? அவங்க வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, அது எங்களுக்கு போதுமானது இல்லை, எங்களுக்கு நிறைவானது இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் கூட்டணியுடைய நலனுக்காக அதை நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து மோடி அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஒன்றிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாஜக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அப்படி அப்புறப்படுத்தினாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்.
இல்லைன்னா அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மோடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த இடத்துல சர்வாதிகாரம் கோலோச்சும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனுஸ்மிருதி சட்டம் மனிதர்களை, சமூகங்களை சாதி ரீதியாக வர்ண தர்மத்தின் அடிப்படையில், சனாதன அடிப்படையில் பிரிக்கிற ஒரு சட்டம் இங்கே இந்த நாட்டை ஆளுகிற சட்டமாக வந்துவிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க பிஜேபி, மோடி என்ன சொல்கிறாரு, ராமர் கோவிலை திறந்து வச்சுட்டு என்ன சொன்னார், இந்த நாட்டை இன்னும் 1000 ஆண்டுகள் ராமராஜ்ய நாடாக மாற்றுவதற்கு நாங்கள் அடித்தளம் இட்டிருக்கிறோம்னு சொல்கிறாரு. ராமராஜ்யம் என்பது என்ன? சாதிக்கு ஒரு நீதி சொல்வது தான். இப்போ பிராமணன் உயர்ந்தவன், சூத்திரன் தாழ்ந்தவன், பிராமணனுக்கு இந்தந்த உரிமைகள் உண்டு, சூத்திரனுக்கு இந்தந்த கடமைகள் உண்டு என்று பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை, தொழிலை, வாழ்விடத்தை, மரியாதையை, உழைப்பை என்று வசதி வாய்ப்பை என்ற அனைத்தையும் தீர்மானிப்பது தான் ராமராஜ்யம். இதுக்கு எதிரானதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் சமத்துவத்தை கோருகிறது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மோடி ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த சீட்டில் போட்டு நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சீட்டு எங்களுக்கு போதலை, நாங்கள் வெளில போகிறோன்னு சொன்னால் எங்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படும், அகில இந்திய அளவில் சிக்கல் ஏற்படும். ஆகவே தான் நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோம். இல்லை, நாங்கள் எங்களுக்கு மனநிறைவு இல்லை என்றாலும், எங்களுக்கு போதவில்லை என்றாலும், நாங்கள் திமுகவினுடைய அடுத்த பெரிய கட்சி என்றாலும் கூட, திமுக கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்து மிகப்பெரிய பார்ட்டி கட்சி எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு 5 தொகுதியாவது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் தகுதி படைத்தவர்கள் இருந்த போதிலும் அவங்க மறுக்கிறாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன் ஏற்றுக்கிறோம்னா, சில சூழல்களை கணக்கில் கொண்டு குறிப்பாக கூட்டணி சிதைஞ்சிடக்கூடாது. ஏன் கூட்டணி சிதைஞ்சிடக்கூடாது? இந்த கூட்டணியால் தான் பிஜேபியை அப்புறப்படுத்த முடியும், மோடியை அப்புறப்படுத்த முடியும். ஆகவே நாட்டை காக்க வேண்டும். ஆகவே சீட்டை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிற பதில். இல்லை, என்ன அப்படின்னா, நீங்கள் நடந்த திருச்சி மாநாட்டில் 10 லட்சம் மக்கள் கூட்டம் வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு படைத்த ஒரு கட்சி காங்கிரஸை விட ஓவர்டேக் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது திமுக எடுத்த ஒரு முட்டாள்தனமான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அவங்க நலனை மையப்படுத்தி தான் பேசுவாங்க. அதனால் எங்களுக்கு போதலன்னு தான் நான் திருப்பி சொல்கிறேன். எங்களுக்கு மனநிறைவு இல்லை. இருந்த போதிலும் நாங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக நின்று இந்த சீட்டு வேணும்னு நிற்கலை? நீங்கள் நான் கடைசி வரை நிற்க தானே செஞ்சோம். அதையும் மீறி ஏன் அவமானப்படுத்தப்படுகிறீங்க? ஏன் கொடுக்க மாட்டாங்க? இல்லை, நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் கூட்டணி சேதறிடும். அதனால தானே நாங்கள் வெளியில் போகலை. எங்களுக்கு எது முக்கியம்? கட்சி நலன், கூட்டணி நலன், நாட்டு நலன் என்கிற பொழுது நாட்டு நலன் தான் எங்களுக்கு முதன்மை. கட்சி நலன் கூட நாங்கள் சமரசம் பண்ணிக்கலாம். நாட்டை காப்பாற்றாமல் கட்சியை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? நாடு தானே முக்கியம். இப்போ நாட்டை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சமரசம் செஞ்சுருக்கிறோம். இதை அவமானம்னு நாங்கள் எடுத்துக்கல. நாங்கள் புரிந்து கொள்கிறோம். புரிந்து கொண்டு இப்போ கூட்டணியில் நாங்கள் 2 சீட்டு வாங்கினாலும் 40 தொகுதிக்கும் நாங்கள் நேர்மையோடு உழைப்போம். இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி பெறுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக நேர்மையோடு தங்களுடைய முழுமையான உழைப்பை வழங்கும். அதில் மாற்றுக்கிறதுல எங்கள் ஓட் ஷேர் எப்போதும் போல் இன்னும் அதிகமாக தான் திமுக கூட்டணிக்கு, அதாவது இந்தியா கூட்டணிக்கு சென்று சேரும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். எங்கள் தலைவர் அதில் உறுதியோடு இருக்கிறார். என்ன அப்படின்னா, இந்த சீட் பிரிக்கிறது சிஸ்டம் வைஸ் தான் பிரிக்கப்பட்டதா? எதை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்டது? இது நல்லா திராவிட மாடலாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்னை சிக்க வைக்க முயற்சி பண்றீங்க. இல்ல இது எல்லா தொண்டர்களுக்கும் எழுகிற கேள்விதான். இல்ல, சரிதான். அதாவது திராவிட மாடலில் எங்களுக்கு உரிய சமூக நீதி கிடைத்ததான்னு கேக்குறீங்க. இதுவரை கிடைக்கவில்லைன்னு தான் நான் பதில் சொல்லணும். நான் கட்சி ரீதியா சொல்ல போனா இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. நாங்கள் போராடி கொண்டே இருக்கோம். இந்த கூட்டணி அதிமுக 5 சீட்டு தர, அதுக்காக நாங்க பிஜேபி கிட்ட போக முடியாத, அதிமுக கிட்ட போக முடியாத. அதிமுக பிரதமர் கேண்டிடேட் யாரு? எங்களுடைய பிரதமர் கேண்டிடேட், திமுகவுடைய பிரதமர் கேண்டிடேட், கம்யூனிஸ்டுகளுடைய பிரதமர் கேண்டிடேட். இந்தியா கூட்டணி யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் பிரதமர். ஆனால் அதிமுகவுடைய பிரதமர் யாருன்னு சொல்லலையே. அவங்க நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட மாட்டாங்க. மோடி அவங்க இன்னும் எதிர்த்து பேசலை. மோடி ஆட்சி இந்தியாவுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்காங்களா? அல்லது பிஜேபியோட கொள்கை கூட்டணி எங்களுக்கு உடன்படாது, அவர்கள் கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அவர்கள் ஆரிய கொள்கை, நாங்கள் திராவிட கொள்கை என்று பேசியிருக்கிறார்களா? அண்ணாமலையை தான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவும்.
அப்போ வந்து பிஜேபி தலைமையை, அதாவது தேசிய தலைமையை அவங்க எதிர்க்கலை, அமித்ஷாவை எதிர்க்கலை, மோடியை எதிர்க்கலை, பிஜேபி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லலை. ஆகவே என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி, நம் மக்கள் நலன் கருதி யாரை பிரதமராக்கணுமோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம்னா, இப்போ நாளைக்கு என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குன்னா, வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு மோடிக்கு மீண்டும் சப்போர்ட் பண்ணிவிட்டு மக்கள் நலன் கருதி நாங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு சப்பக்கட்டு கட்ட முடியும். இன்னும் ஆகவே தான் அவங்கள நாங்கள் நம்பலை. இப்போவும் கள்ளக்கூட்டு இருக்குது, அவங்க பிரிஞ்சு நிற்கிறதெல்லாம் ஒரு நாடகம், மக்களை ஏமாற்றுகிற நாடகம். பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு செல்ல விடாமல் அதிமுக வாங்குவதற்கு பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தான் அங்கே போக முடியாது, சும்மா போய் தனியாகவும் நிற்க முடியாது. அதுக்கான கால அவகாசமோ அதுக்கான வந்து கட்டமைப்புகளோ எங்கள்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் இதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே என்ன சந்தேகம் எழுதுனா, திமுக இன்னும் உங்கள் கட்சியை ஒரு பவர்ஃபுல்லான கட்சியாக பார்க்கலையோ? ஏன்னா கமல்ஹாசனுக்கு சீட் தராங்க, காங்கிரஸ்க்கு அதிக சீட் தராங்க, இத்தனை வருஷமா கூட பயணிக்கிறீங்க, இன்னும் உங்களை வந்துட்டு மட்டமாவே கீழே வச்சு பார்க்குறாங்களோங்கிற சந்தேகம் தான் எழுது. பவர்ஃபுல்லான கட்சியாக பார்க்கலன்னு சொன்னாக்கா எங்களை அவங்க வெளில போகிறதுக்கு அவங்க எங்களை சேர்த்துக்கவே தேவையில்லை. அவங்ககிட்ட பாமக கூட வந்து பேரம் பேசினாங்க, சீட்டு பேரம் பேசினாங்க, கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை திமுக ஏற்றுக்கலையா? இப்போ பாமக விட விசிகா இருக்கிறது தான் லாபம், அதுதான் வந்து பவர். விசிகா ஓட்டு தான் நேர்மையாக ஷேர் ஆகுது. நீங்கள் நான் உதாரணத்துக்கு சொன்னால், நான் 2-3 இன்டர்வியூவில் இதை சொல்லியிருக்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிப்பதற்கு எங்களுடைய கூட்டணி, அதாவது விசிகா கூட்டணி தான் முக்கியமானது, முக்கியமாக அதை பங்களிப்பு செலுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க, பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. அப்போ விசிகாவுடைய ஓட் ஷேர் வந்து நேர்மையாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எந்த விதமான சிதறலும் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு போயிருக்கு. அப்போ இன்றைக்கி ஆட்சிக்கு வருவதற்கே காரணம் வந்து விசிகாவுடைய வாக்கு தான், விசிகாவுடைய கூட்டணி தான், திமுகவோட விசிகாவுடைய கூட்டணி தான். இதை அவர்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறார்கள், இதை நாங்களும் நிரூபித்திருக்கிறோம், இதை உணர்ந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அங்கே நேர்மையோடு இருப்போம், எந்த விதத்துலையும் சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். எங்களுக்கு கொள்கை தான் ரொம்ப முக்கியம். நாங்கள் இப்போ திமுக கூட விசிகா கட்சியை பார்த்து பயப்படுறாங்க, அதனால சீட்டு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொள்கையை விட்டுட்டு களமாட மாட்டோம், ரைட்டுங்களா? கொள்கையோடு நாங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிக்கிறோம். விசிகாவை பார்த்து பயப்படுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நான் ஒன்றும் சொல்ல வரல, அது வந்து காலம் தீர்மானிக்கும். அதிக சீட்டு வெற்றி பெற்றுட்டா இல்லை, அதாவது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு நாங்கள் வந்து வாங்குகிற இடத்துல இருக்கிறோம், கேட்குற இடத்துல இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இப்போ என்ன பேசுகிறாங்க பொதுமக்கள், எல்லா கடையில் போய் டீ சாப்பிட்டா கூட அந்த இடத்துல பேசிக்கிறாங்க, ஒரு அரசு அலுவலகத்துக்கு போனால் அங்கே பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, விசிகாவுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம், கூட கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படின்னு பொதுமக்களே பேசுகிறாங்க. சாதி மதம் கடந்து, நிறம் கடந்து, மொழி கடந்து பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விசிகாவை அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இதுக்கு இருந்த ஒரு ஸ்டிக்மா இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்தில் ஒரு முத்திரை குத்துனாங்க இல்லையா, இது இவர்களுக்கான கட்சி அப்படி இப்படின்னு முத்திரை குத்துனாங்க இல்லையா, அது உடைந்து இது ஒட்டுமொத்த அனைவருக்குமான கட்சி. நாங்கள் பேசாத பிரச்சனை என்ன, அதாவது வந்து என்ன சொல்கிறது, காவிரி உரிமை குறித்து நாங்கள் பேசவில்லையா, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு குறித்து நாங்கள் பேசவில்லையா, போராடவில்லையா, அல்லது வந்து தமிழ்நாட்டு வாழ்வாதார உரிமைகளுக்காக நாங்கள் களத்தில் நிற்கவில்லையா? இன்னும் சொல்லப்போனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ கல்லூரிகளில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற முதல் குரலை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் தான், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்திலே நின்று போராடுவது நாங்கள், பெண்களுக்காக களத்திலே நின்று போராடுவது நாங்கள், திருநங்கைகளுக்காக களத்திலே நின்று போராடுவது நாங்கள். இன்னும் சொல்லப்போனால் அனைத்து பொது தளத்தில் நாங்கள் வந்து இயங்கிக்கிட்டுருவோம். எங்களைப் போல வீரியமாக நீங்கள் ஸ்ரீமதி இஷ்யூ எடுத்துங்க, நம்ம வந்து என்ன ஒரு கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி அந்த குழந்தை இறந்ததுக்கு எந்த கட்சி போராடுச்சு, எந்த தலைவர் போராடினார்? அந்த பொண்ணு தலித்து கிடையாது, அவங்க முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த பெண் ஸ்ரீமதி. அந்த குழந்தைக்காக 10,000த்திற்கும் மேற்பட்டவர்களை வந்து திரட்டி அந்த கள்ளக்குறிச்சிக்கே சென்று மிகப்பெரிய போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் செய்தது குறிப்பாக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் தலைமையில் நடந்தது. அப்போ நாங்கள் அனைவருக்குமான ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறோம், அனைத்து மக்களும் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழுடைய அறிவார்ந்த செயல்பாட்டை
அவருடைய வந்து மக்கள் மீது கொண்ட அக்கறையை அனைத்து மக்களும் அங்கீகரிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் நிச்சயமாக ஒரு நாளைக்கு கொடுக்கும் இடத்திற்கு வருவோம். எப்படி வந்து இன்னைக்கு திமுக அனைவருக்கும் சீட்டை பிரித்து கொடுக்குதோ, அப்படி விடுதலை சிறுத்தைகள் ஒரு நாளைக்கு அனைவருக்கும் சீட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய, தொகுதியை பிரித்து கொடுக்கக்கூடிய, கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற இடத்திற்கு வரும். எங்கள் தலைவர் இன்னைக்கு அதை நாங்கள் சொல்லலை, என்னைக்கு இந்த கட்சியை உருவாக்குனாரோ அன்னைக்கே சொல்லியிருக்காரு, கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். நிச்சயமாக தமிழ்நாட்டு கோட்டையிலும் கொடியேற்றுவோம், செங்கோட்டை டெல்லி செங்கோட்டையிலும் கொடியேற்றுவோம். அதில் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. வந்து நிச்சயமாக அது நடக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு கமல்ஹாசன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக தான் பிரச்சாரம் பண்ணார். இப்போ வந்து சேர்ந்துட்டாரு, ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து எல்லாம், அதாவது அரசியலில் இதெல்லாம் சாதாரண சொல்கிற மாதிரி வந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நிரந்தர எதிரிகள் உண்டு அரசியலில். எங்களுக்கு வந்து பிஜேபி நிரந்தர எதிரி, சரிங்களா? ஒருபோதும் அவங்கள்ட்ட நாங்கள் கூட்டு சேர மாட்டோம். கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி, சரிங்களா? அதனால் எங்களை பொறுத்தளவிற்கு ஒரு சில பேர் தான் அப்படி வச்சுக்க முடியும். அப்போ கமலஹாசனை பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெரிய முரண்பாடுற ஒரு மதவாத சக்தியோ அல்லது ஒரு சாதியவாத சக்தியோ ஒரு பிற்போக்கு சக்தியோ இல்லையே. அவர் வந்து கொஞ்சம் முற்போக்கான விஷயங்களை, கருத்துக்களை தானே பேசுகிறாரு. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முன்பு முரண்பட்டிருக்கலாம், இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு வந்திருக்கலாம். அது ஏற்கத்தக்கது தான். நான் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு எது முதன்மையானது, இன்றைக்கி என்ன சாத்தியமானது, எது தேவை, நட்பு முரண்பாடு என்ன, பகை முரண்பாடு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். அவர் விமர்சித்ததெல்லாம் கூட பகை முரண்பாடுன்னு சொல்ல முடியாது, அது நட்பு முரண்பாடு தான். திமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருப்பது பகை முரண்பாடாக இருக்கும், விசிகாவுக்கும் பிஜேபிக்கும் இருப்பதும் பகை முரண்பாடு, நட்பு முரண்பாடு ஒருபோதும் வர முடியாது. அதனால் அந்த கூட்டம் வந்து நம்ம அப்படி சொன்னார் இப்படி ஏன் சொல்லலை அப்படின்னு பார்க்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை நீங்கள் வந்து இந்தியா முழுக்க நீங்கள் எடுத்துக்கலாம், உலகம் முழுக்க எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி வந்து என்ன சொல்கிறீங்க, அரசியலே நடத்த முடியாதுன்றீங்களா? இதெல்லாம் வந்து அட்ஜஸ்டபிள் தானே, அது ஒன்றும் இல்லை. இப்போ இல்ல, ஒரு கட்சி எதிர்த்து பேசுறாங்க, தேர்தல் வரும்போது தனக்கு ஒரு சீட் வேணும் அப்படிங்கும் போது சேர்ந்துக்கிறாங்க. இதுல என்னத்த கொள்கை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல இல்லையா? அப்படி நீங்க இப்ப கேட்க முடியாது. காரணம் என்ன, இப்ப நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க கூட்டணியில் இருந்துகிட்டு எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கோம் தெரியுங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிரா. நீங்க ஸ்ரீமதி இஷ்யூல யாரை எதிர்த்து நாங்க போராட்டம் பண்ணோம்? காவல்துறை யாரு, அரசு யாரு? எங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தானே. இப்ப வந்து வேங்கை வயலுக்காக நாங்க யாரை எதிர்த்து போராடினோம்? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினோம், 2 கட்ட போராட்டம் நடத்தினோம். எங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து தானே, காவல்துறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தானே. இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு கூட்டணியிலே இருந்தாலும் கூட ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது நல்லது செய்யும் பொழுது பாராட்டுகிறோம், மக்களுக்கு எதிராக செல்லுகிற பொழுது அதை சுட்டி காட்டி அதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம். அதனால் வந்து இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், இப்படி தான் இருக்கணும் கூட. நம்ம கூட்டணியில் இருக்குங்கிறதுனால எது செஞ்சாலும் ஏற்றுக்கிறது தப்பு, கூட்டணி இல்லைங்கிறதுனால நல்லது செஞ்சால் கூட எதிர்க்கிறது தப்பு. எங்கள் கட்சி அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசியலில் ஒரு நாகரிகமான ஒரு தலைவரை, எங்கள் தலைவரை போல் நீங்கள் யாரையுமே பார்க்க முடியாது. அவன் எதிரியாக இருந்தால் கூட அவன் நல்லது செஞ்சால் அது நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு இருக்கணும், அதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சலும் அந்த மனமும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல்வாதிக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர், நாகரிகமானவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷனர் அருண் கோயல் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு நேச்சுரலாகவே ரிசைன் பண்ணாரா, இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவர் வந்து ரிசைன் படுத்தப்பட்டாரா? இது என்ன காரணத்துக்காக தேர்தல் சமயம் நடந்திருக்கு? பிஜேபிக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமாக தொடர்பு இருக்குது. பிஜேபியோடைய கை இல்லாமல் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி 3வது முறையாக ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சிக்கிறது. அதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா வந்து தில்லு முள்ளுகளும், எல்லா பித்தலாட்டங்களும், எல்லா மோசடி வேலைகளிலும் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தைரியமாக சொல்கிறாங்களே, நாங்கள் 400 தொகுதியில் ஜெயிப்போம், நாங்கள் 370 தொகுதியில் ஜெயிப்போம், எதை வச்சு சொல்கிறாங்க? எப்படி இவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு வந்துடுங்க? பஞ்சாப்பு, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான், வந்து பீகார் போன்ற மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள், லட்சக்கணக்கான விவசாயிகள் அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறான். டிமானிட்டரைசேஷன் வந்து கொண்டு வந்து பல நூறு உயிர்கள் வந்து பறி போணுச்சு. அதுக்கு இதுவரையும் தீர்வு கிடைக்கல. கருப்பு பணத்தை மீட்டுட்டு வரேன்னாங்க, வெள்ளை பணம் கூட ஒழுங்காக எவனுக்கும் கிடைக்கல.
ஏன்னா வந்து 2 கோடி பேருக்கு ஒரு நம்ம வருஷம் எவ்வளவுதான் இப்படி பேசினாலும் ஒரு பிரதமரா உட்கார்ந்துட்டு தானே இருக்காரு. அதுதான் மிஷின்ன்றேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் மோசடி தில்லுமுல்லுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்பி தான் அவங்க அதை சொல்கிறாங்க. அருண் கோயிலில் இதில் என்ன சூழலில் அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அல்லது வெளியேறினாரா வெளியேற்றப்பட்டாரா என்று நமக்கு இன்னும் தெரியல. நீங்கள் இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர் 3 பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் சட்டம் இருந்துச்சு. அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு பிரதமரால் நியமிக்கப்படுகிற ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் தான் எலெக்ஷன் கமிஷனை தேர்ந்தெடுக்கணும். இதில் சட்டம் இயற்றிருக்கிறாங்க. இப்போ வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நடுநிலையானவர். அப்போ வந்து இந்த 3 பேரில் எது பெரும்பான்மையோ அவங்க சொல்கிறதான் அந்த நபர் தான் தேர்தல் ஆணையர். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கார், தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு, பிரதமர் இருக்காருன்னா அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி இதில் நடுநிலையானர். இவர் எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர். இவர் வேண்டிய ஆளை கொண்டு வந்தால் கூட அவர் எதிர்க்கலாம் அல்லது ஆதரிக்கலாம். நல்லவர்னா ஆதரிப்பார், அது தப்புன்னு சொன்னால் எதிர்ப்பார். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா பிரதமரால் அவரை நீக்கிட்டாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமெண்ட்மென்ட் பண்ணி அரசியல் சட்டத்திலே எடுத்துட்டாங்கன்றீங்க. அரசியல் சட்டத்தில் இல்லை, தனி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தனி அதான் அதை ரீரைட் பண்ணி புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பிரதமரால் நியமிக்கப்படுகிற அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர். இப்போ யார் பெரும்பான்மையாக இருப்பாங்க? பிரதமராக அவரால் நியமிக்கப்படுகிற அமைச்சர் தானே. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த 3 பேரில் 2 பேர் பெரும்பான்மை. எப்படி இந்த 2 பேரும் சேர்ந்து வர 15ஆம் தேதி அருண் கோயிலுக்கு பதிலாக ஒரு புதிய தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அப்போ யார் தேர்ந்தெடுப்பாங்க? இவங்களுக்கு வேண்டிய ஆள் யாரோ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க? அது இந்த வர்ற தேர்தலில் இவங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு. அப்படின்னா அருண் கோயில் சாதகமாக செயல்படலையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்படி இருக்கலாம். அது என்ன நடந்திருக்குன்னு இனிமேல் தான் தெரியும். இந்த வெஸ்ட் பெங்காலுக்கு அவங்க விசிட்டு போன பிறகு அருண் கோயிலுக்கும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் 2 பேருக்கும் அதை பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையானு தெரில. இல்லை பிஜேபியால் நெருக்கடி கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாரா என்பதும் தெரில. அல்லது பிஜேபிக்கு கேண்டிடேட் ஆக போகிறாரா அதுவும் தெரில. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது பிஜேபியினுடைய வேலை, ஒன்றிய பாஜக அரசினுடைய வேலை, ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய வேலை. ஏதோ அவங்களுக்கு சாதகமாக இது நடக்குது. இது போக போக தான் தெரியும். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ. பிக் பேங் தமிழ், BBT